குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறத நேரடியாக பேசிக்கொள்கிறத நேர்கூற்ற இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது என்ன பயன்படுத்துகிறோமோ அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதில் பார்த்திங்கன்னா, த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை எ பர்சன். ஒரு பர்சன், ஒரு நபர் பேசுகிற உண்மையான வார்த்தைகள், அது நேர்கூற்று, டைரக்ட் ஸ்பீச். தே ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் கொட்டேஷன் மார்க்ஸ். கொட்டேஷன் மார்க்ஸ் உள்ளே இருக்கும். ஒரு நபர் பேசக்கூடிய உண்மையான வார்த்தை, நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த கொட்டேஷன் மார்க் அதுக்குள்ளே இருக்கும். when we later report this, இதை பற்றி பிறகு நம்ம பேசும்பொழுது இன்னொருத்தட்ட சொல்லும்போது, மேக்கிங் சேஞ்சஸ் டு த வேர்ட்ஸ் த ஸ்பீக்கர் ஒரிஜினலி செட். அவர் உண்மையிலே சொன்ன செய்தியை கொஞ்சம் மாற்றி நம்ம சொல்லுவோம். நான் நலமாக இருக்கிறேன் என்பதை அவர் நலமாக இருக்கிறார் என்று சொன்னார்னு மாற்றுவோம்ல, அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிப்போர்ட்டடுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ஐ வாண்ட் an ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ அந்த வாக்கியத்தை அவர் சொன்னார், ராம் செட் டு ராகேஷ். இந்த ஒன்றாவது நபர் ராம் இந்த ராகேஷ் கிட்ட சொல்கிறாரு, ரெண்டாம் நம்பரில் உள்ள ராகேஷ் கிட்ட சொல்கிறாரு. அப்படி தான் ராம் செட் டு ராகேஷ், ராம் ராகேஷிடம் சொன்னார். அவர் சொன்னதை மட்டும் அப்படியே அடைப்புக்குள்ளே கொடுக்குறோம், ஐ வாண்ட் an ஐஸ்கிரீம். ஐ யாரை குறிக்குது? ராம குறிக்குது. ராம் தானே சொல்கிறாரு. அதை கொஞ்சம் லேட்டாக நம்ம இன்டைரக்டில் சொல்லும் பொழுது இந்த செட் டு அதை மாற்ற வேண்டியிருக்கு. இந்த கமா கொட்டேஷன் மார்க்கு பதிலாக என்ன பண்ணணும்னு பார்க்கணும், ஐக்கு பதிலாக என்ன பண்ணு பார்க்கணும், இந்த வாண்ட் வினை சொல்ல என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அவ்வளோதான். 1 2 3 4 4 வேலை இதில் இருக்குது. இன்டைரக்டில் ராம அப்படியே எழுதிடணும். அந்த செட் டுவை டோல்டு அப்படின்னு நம்ம இங்கே மாற்றிருக்கோம். ராகேஷ் என்பதை அப்படியே எழுதிடணும். தட்டு புதுசாக இணைப்பு சொல்ல சேர்க்கிறோம், கமா கொட்டேஷனை எடுத்துட்டு. நான் ஐஸ்கிரீம் எனக்கு தேவைன்னு சொல்கிறாரு. எனக்கு தேவைன்னு சொன்னது அவரு தேவை என்று சொன்னார். அவருக்கு தேவை என்று அவருக்கு மாற்றியாச்சு. தேவைன்னு சொன்னதை தேவைப்பட்டது என்று சொன்னார். அப்போ டென்ஸையும் பாஸ்ட்டாக மாற்றிட்டு வாண்டன்னு கொடுத்துட்டோம், மற்ற எல்லாத்தையும் எழுதிட்டோம். இவ்வளோதான். ஒரு செய்தி வாக்கியத்தை நீங்கள் ரிப்போர்ட்டடாக மாற்றணும்னா அவ்வளோதான். அடுத்ததாக ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ. இது சொல்லப்பட்ட வார்த்தை. யார் சொன்னது, யார்கிட்ட சொன்னாங்கங்கிறது இந்த படத்தில் இல்லை. சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, மை அங்கிள், என்னுடைய மாமா அல்லது சித்தப்பா என்னிடம் சொன்னார். மீ, செட் டு மீ. ஐ ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ. நாளைக்கு நான் சென்னை வந்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ ஐ ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ என்பது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்லைன்னா ஆக்சுவல் வேர்ட்ஸ். இதில் கொஞ்சம் மாறுதலோடு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக கொண்டு போகிறோம். மை அங்கிளை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த செட் டு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா டோல்டுன்னு மாற்றிடுறோம். யார்கிட்ட சொன்னார் மீ அப்படியே எழுதிக்கிறோம். கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு இணைப்பு சொல் தட்டு சேர்க்குறோம். நான் வருவேன் என்று சொன்னதை அவர் என்று மாற்றுறோம், ஹி. வருவேன் என்று சொல்லி வருவாதாக சொன்னார், பாஸ்ட் மாற்றுறோம், பாஸ். மற்றபடி கம்மிங் டு சென்னை, டுமாரோ என்பதை நாம் த நெக்ஸ்ட் டே என்று அடுத்த நாள் வருவதாக சொன்னார் என்று மாற்றணும். அவ்வளோதான் இதனுடைய வேலை.
இது ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது பார்த்தா செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர். நான் வந்து ஒரு மருத்துவராக விரும்புகிறேன், இல்லது நான் மருத்துவராக வர வேண்டும். இது செய்தி. யார் சொன்னார்கள் என்று இங்கே குறிப்பிடவில்லை. அந்த சென்டென்ஸில் இந்த பக்கம் ரைட்டில் இருக்க பாருங்கள், மோனிகா சொல்கிறாங்க. மோனிகா செட், மோனிகா சொன்னாள் ஐ வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர். நான் ஒரு மருத்துவராக வர விரும்புகிறேன் என்று மோனிகா சொன்னான். யார்கிட்ட சொன்னா என்பது சென்டென்ஸில் கொடுக்கப்படலை. ஓகே, இதை இன்டைரக்டில் மாற்றும் பொழுது மோனிகாவை அப்படியே வச்சுருக்கோம், செட்டையும் அப்படியே வச்சுருக்கோம். கமா இன்வெர்டட் கமாவுக்கு பதிலாக தட்டு சேர்க்கிறோம், இணைப்பு சொல் சேர்க்கிறோம். மோனிகா சொன்னதுனால நான் சொன்னேன் என்பதை அவள் சொன்னாள் என்பதற்காக ஷீ சேர்க்கிறோம். வாண்ட் என்பதை பாஸ்டில் மாற்றி வாண்டட் அப்படின்னு மாற்றுறோம். மற்ற எல்லாம் அப்படி எழுதுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த லைப்ரரியில் த காமிக் புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் த செகண்ட் ஷெல்ஃப். காமிக் புக்ஸ் வந்து ரெண்டாவது ஷெல்ஃபில் இருக்குது அப்படின்னு சொன்ன தகவல் தான் இருக்குது. அது டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது லைப்ரரி பராமரிப்பு அவங்க இருப்பாங்க இல்லையா, அலுவலர், லைப்ரரியன் நூலகர், லைப்ரரியன் சொன்னார் செட். அந்த சொன்ன வாக்கியத்தை அப்படியே கம்மா கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. த காமிக் புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் த செகண்ட் ஷெல்ஃப். இப்போ என்ன செய்யணும், லைப்ரரின்னு அப்படியே எழுதிட்டோம். ரிப்போர்ட்டடாக மாற்றும் போது செட் அப்படி எழுதியிருக்கோம். கம்மா கொட்டேஷனுக்கு பதிலாக தட்டு சேர்த்துருக்கோம். த காமிக் புக்ஸ் அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ஆர் என்கிற ப்ரெசன்ட் டென்ஸை வேர்னு பாஸ்ட் டென்ஸாக மாற்றிருக்கோம். அவ்வளோதான். சரி, அடுத்த சென்டென்ஸ். சித்தார்த்தன் செட் த மோனுமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல். அந்த சிற்பம் வந்து அழகாக இருக்கிறது அப்படின்னு சித்தார்த்தன் சொல்லியிருக்கார். இப்போ இன்டைரக்ட் மாற்றும் போது அதே சித்தார்த்தன் அப்படியே வச்சுருக்கோம், செட் வச்சுருக்கோம். அந்த கம்மா கொட்டேஷனுக்கு பதிலாக தட் கொடுக்குறோம், இணைப்பு சொல். த மோனுமெண்ட் ஈஸிக்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம் இப்போ வந்து வாஸ்ன்னு பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். வாஸ் பியூட்டிஃபுல். அவ்வளோதான். சித்தார்த்தன் சொன்னது அந்த சிற்பம் அழகாக இருந்தது என்று சொன்னார். அது டைரக்டில் சொல்லும் போது தான் இருக்கிறது, ஈஸ். இன்டைரக்டில் இருந்தது, வாஸ்.